பேர்வழியில் ஈக்கிற யார் சரி என்றால் ஸோ பேர்வழியில் ஈக்கிற கேர்ள்ஸ் வந்து பார்த்து கொண்டிக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸோ நிறைய கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சரியான முறையில் இல்லைன்னு சொல்லி ஆளுக்கு கவலைப்படுற ஆளுக்கு ஈக்கிறேன். ஸோ எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்குறேன் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி போல ஏலாம் பிகாஸ் வி டோன்ட் நோ ஹவு தே ஆர் அப்படின்னு சொல்லி நார்மலாக சும்மா ஈக்கிறேன்னு சொல்ல சும்மா ஈக்கிற டைமில் உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு சொல்லி என்ன சரி லேர்ன் பண்ணேலும். யோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ நாங்கள் இன்றைக்கு பேர்வழியில் அங்கானகொடையில் ஸோ எங்களோட ஈக்கிற மிஸ்ஸஸ் ஹுஸ்னியா அஸ்மத் எங்களோட இப்போ இந்த ஜெனரேஷனில் நிறைய கேர்ள்ஸ் வந்து படிச்சுட்டு சில கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலை ட்ராப் பண்ணிட்டு சரியா சில அப்படின்னா கோர்சஸை ட்ராப் பண்ணிட்டு வந்து வீட்டில் ஈக்கிறேன் அவங்களுக்கு வந்து மிச்சம் இப்போ பாய்ஸை போல் மிச்சம் ஃபேஷனுக்கு பின்னுக்கால போக வேண்டிய கேர்ள்ஸ் நிறைய ஈக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கான என்வரன்மெண்ட் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், என்வரன்மெண்ட் இல்லை. அப்படி இயலாத சுச்சுவேஷன்லேயும் ஒரு என்வரன்மெண்ட்டை உருவாக்குற ஒரு டீச்சர் ரெண்டு செயலும். ஸோ உங்களோட பேரு அண்ட் உங்களோட ஊர் எங்க ஃபர்ஸ்ட்லேயும் சொல்லுவாங்க. ஹுஸ்னியா அஸ்மத் ஃப்ரம் பேர்வல்ல. பேர்வல்ல. ஓகே, பிறந்தீங்க? இல்லை, நான் பிறந்தது கொலம்போல. ஆஃப்டர் தட் நான் ரத்னபுரியில் ஸ்டடி பண்ணி கொழும்புல, அதுக்கு பிறகு லாஸ்டா பேர்வல் வந்து செட்டில் ஆயிடுச்சு. பேர்வல்ல வந்து செட்டில் ஆகி ஓகே. உம்மாடூர் பேர்வல்ல. உம்மாடூர் பேர்வல்ல. கிரேட் 1 to 5 ரத்னபுர. அதுக்கப்புறம் ஃபேமிலி சிச்சுவேஷனும் பொறுத்து அதுக்கப்புறம் 2 years கொழும்புல, அதுக்கப்புறம் மறுகாலம் பேர்வலையில். ஸோ நிறைய என்வரன்மெண்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துச்சு. இப்போ உங்களோட ப்ரொஃபஷனலை பற்றி நான் பேசுவேன் சரியா. இந்த நீங்கள் செஞ்சு பண்ணிக்கிற ஒர்க் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்கள் எனக்கு. ஸோ ப்ரொஃபஷனல் விஷயத்தில் போனேன்டால் இதுக்கு முதல் என் ப்ரொஃபஷனல் ஒன்று இருந்தேன். நான் என் வார ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிய விஷயம், எங்களோட கேர்ள்ஸ்க்கு ஆஃப்டர் மேரேஜ் வெளியே போகல அது ஒரு சுச்சுவேஷன் உண்டுச்சு. அது எங்களோட என்வரன்மெண்ட் பொறுத்த வரையில அதை சேஞ்ச் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு ஹாஃப்ல ஸ்டாப் பண்ணின பிறகு எனக்கு வீட்டில இருந்து எந்தையாலும் செய்யறதுக்கு தேவைப்பட்டிருந்தேன். நான் வீட்டில இருந்தே அதை ஹேண்டில் பண்ணணும், என் வீட்லிச்சு அடுத்த விஷயங்களையும் செஞ்சு முடிச்சு கொண்டு அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் டிப்ளமா டெய்லரிங் தான் செஞ்சிருந்தேன். அப்போ என் கசின் ஒன்று தான் சொன்னேன், டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏலும் அப்படின்னு சொல்லி. அந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் நான் டீச் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் என்னோட கிளாஸஸை டெவலப் பண்ண வேண்டியதுக்காக வேண்டி இன்னும் 2 கோர்சஸ் செஞ்சு ஃபினிஷ் பண்ணி ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு டிப்ளமா டெய்லரிங் முடித்தேன். அதுக்கு பிறகு இப்போ 8 years-ஆ நான் செஞ்சு கொண்டு போகிற கிளாஸு. ஆனால் இவ்வளோ பெருசாக செய்யலை, ஒரு சின்ன ஒரு இடத்துல மாதிரி தான் செஞ்சு கொண்டு வந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டால, என் பேரண்ட்ஸ்ட சப்போர்ட்டால நான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சு கொண்டேன். இந்த அமைப்பு அமைச்சு நான் என் கேர்ள்ஸுக்கு இந்த டைம்ல செல்ல விரும்பிய எங்களோட டெய்லரிங் கிளாஸ்ல நான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி, உங்களுக்கு வீட்டில இருந்து உங்களுக்கு நீங்க ஸ்டடி பண்ணிச்சேலும் ஹை ஸ்டடி பண்ணின ஒரு கேர்ளா இருக்கேலும் எந்த கேர்ளுக்கும் உங்களுக்கு வீட்டில இருந்து செய்யறதுக்கு கூடிய ஒரு ஜாப் ஒன்று தான் டெய்லரிங் என்றால் அதுக்கு உங்களுக்கு டைமோ இதோ ஒன்று ஒதுக்க தேவையில்லை, உங்களோட வீட்டு வேலையை பொறுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மிச்ச பேர் வந்து இடியாப்பமாய் மைண்டை போட்டு குழப்பி கொள்றேன். சரி, ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணாம சரியா. ஸ்டார்ட் அப்ல நான் சொல்ல ஸ்டார்ட் அப்ல நிறைய அடிபட்ட அப்புறம் அது வந்து சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, என்வரன்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணி போட்டுரும். பட் உங்களோட வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல்லாம் நீங்கள் நினைச்சது என்ன? நான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் சொல்ல போனேன்டா என் ஹை ஸ்டடி எனக்கு கண்ட்ரி பாயிண்ட் நேலா போயிட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் ஆப்டோமெட்டிஷியனா 2.5 years நான் ஆப்டோமெட்ரியும் கோர்ஸ் செஞ்சுட்டு அந்த ஃபீல்டில் நின்றேன். அந்த ஃபீல்ட்லேருந்து அவுட் வந்ததுக்கு பிறகுதான் உண்மைக்கே ஏன்னா என் ட்ரீம் உண்டு நான் அந்த ஃபீல்டில் 2.5 years நின்ற சுட்டியும் இல்லை இதுதான் ரூட், நான் இப்போ இதைத்தான் நிறைய செஞ்சு கொண்டு போனேன். ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு வீட்டில் இருக்கவாகிய ஒரு சூழ்நிலை வந்தேன். அந்த சூழ்நிலைக்கு பிறகுதான் நான் என் கிளாஸஸ் வச்சதுக்கு இந்த ஐடியா எடுத்தேன். நான் சொன்னமா என் கசின் தான் இதுக்கு மூல காரணம், அவ தான் கேன் டூ சிஸ்டர் சொல்லி எனக்கு அந்த சப்போர்ட் தந்தவ. மிச்சம் பேர் ஈகிறே அந்த சென்ன உடனே வாயை திறந்தாலே ஏலா. ஆனால் அப்படியே அந்த அதான் ஓப்பனாக சொல்ல போனால் வாயை திறந்தோடனே ஏலா தான் தார செல்றது தான். ஆனால் நான் தார செல் நம்பி ஒரு ஐடியா நாங்கள் ஷேர் பண்ணுறேன், இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயமும். ஆனால் இப்படி அப்போ ஐநு நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் எங்களோட மைண்ட் செட் எப்படின்னு அவங்களோட மைண்ட் செட் எப்படி சரி. ஐநு வந்து நீங்கள் அது ஏலான முடிவு செய்ததில்லை. இந்த நாள் உங்களோட பிளான்ஸ் அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து அது உங்களோட மைண்ட் செட் வந்து உங்களுக்கு தெரியா உங்களோட அப்படின்னா அடுத்தாக்களுக்கு தெரியா உங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி போய்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. மிச்சம் பேர் சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு வர எல்லாம் கேர்ள்ஸ் மோஸ்ட் இப்போ ஒரு 5 years-க்கு முதல் வந்ததெல்லாம் ஆஃப்டர் ஸ்டடி கேர்ள்ஸ். மாஷா அல்லாஹ் இப்போ எங்களோட லேடிஸ் மேரி பண்ண பிறகு அவங்க திங்க் பண்ணி எஸ் நாங்கள் வீட்ல இருந்து எந்தாலும் செய்யணும், அதுக்கான ரூட் தான் இந்த டெய்லரிங்.
அப்போ டெய்லரிங் போல் என் கிளாஸில் டெய்லரிங் மட்டுமல்ல ஏதோ பேசிக் கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி அவங்களுக்கு செய்யலும். அப்போ நான் அதில் வச்சு வார கேர்ள்ஸுக்கு சொல்லி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லியது, எங்களை சுத்திரிச்சியவங்க எங்களோட ஃபேமிலியோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுக்கு எங்களை தீர்மானிச்சேல ஏண்ட டிசிஷன் ஏண்ட பொசிஷன் எந்தியத்தை நான் தான் தீர்மானிச்சோம். அதுக்காக வேண்டி நான் தான் உழைச்சோம். அந்த உழைப்பை நீங்க சிரிஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக வேண்டி கையை தரத்துக்கு நாங்க உங்களோட நிச்சு. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்து வந்த ஜேர்னி தான் சரி. எல்லாம் வந்து நாங்க வந்து ஒரு நாளைக்கு ஒத்தரை பேச்ச கேட்காம ஒரு நாளைக்கு ஒரு நல்ல இடமொண்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மைண்ட் செட்டுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணாலுக்கு தான் அந்த இடத்துக்கு வாரு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இவங்களும் இப்போக்கு முன்னுக்கு பெய்த்துக்கோ நிற்கிறேன். ஸோ இவங்களோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிற என் கிளாஸ் இருக்கிறது கங்கானங்கொடையில டீஸ் ஆஃப் எல்கே சொல்லி கிளாஸ். இன்ஷால்லா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஜாயிண்ட் ஆகலும். அப்படின்னா ஆன்லைன்லயும் செய்யறா இல்லாட்டி ஆன்லைன் கோர்சஸும் நடந்து கொண்டு போறோம். ஆன்லைன் கோர்சஸ் மோஸ்ட் நான் ஸ்டார்ட் ஆகினது கொரோனா பீரியட்ல வச்சு சிலோன் ஆட்கள் அல்ல மிச்சம் அவுட் கண்ட்ரியில் ஈச்சியவங்க தான் என்னை கான்டாக்ட் பண்ணி நான் அப்படி ஜஸ்ட் அந்த டைம் நான் 2 hours அப்படி கிளாஸ் செஞ்சது. இப்போ நாங்கள் வீக்லி ஒரு டே ஆன்லைனுக்கு கண்டே வேறாக்கி வச்சு எங்களோட மிச்சம் சிலோன்லேருந்து போன லேடிஸ் வச்சு நான் தான் சொல்லியே ஆஃப்டர் மேரேஜ் இங்க இருந்து சும்மா நிச்சயவங்க மட்டுமல்ல, நீங்க ஃபாரின்லயோ எந்த நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு நீங்க நிச்சய இடத்துல இருந்து செய்ய வேண்டிய ஒரு ஷார்ட் அண்ட் செல்லினா எங்கட கைத்தொழில் ஒன்றுதான் தையல். இப்ப எங்களுக்கு பொத்திக்கொண்டே ஸ்டார்ட் பண்ணேலும் இந்த வீட்ல இருந்து போற பிள்ளைக்கு தெரியுமா, வீட்டுல ஆளுக்கு நிறைய பேர் செல்லும் தெரியுமா, உங்களுக்கு எந்த இதை விட்டு போட்டு சும்மா இல்லைங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சிச்சுவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியா. கேட்கிற நாங்க இன்றைக்குமோ நாளைக்குமோ தெரியா, செல்லுற அவங்க இன்றைக்குமோ நாளைக்குமோ சரியா. அந்த மாதிரி ஏலான்னு செல்ற அடுத்த செய்ய வேணான்னு செல்ற அந்த ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து இப்படித்தான் ஓவர் திங்க் பண்ற ஆளுக்கு நிக்கிறேன், விட்டு போட்டு சும்மா நிக்கிறேன், என்ன எனர்ஜி வந்ததுனால விட்டு போட்டு சும்மா நிக்கிறேன். உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லயே உங்களுக்கு சொல்லியோண்டு இந்த இது உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. உங்களுக்கு பணபலமும் எல்லாம் இருச்சேலும் ஆனந்தாலும் சிச்சுவேஷன் ஆன்லைன்ல உங்களுக்கு கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ண இயலாத ஒரு கட்டமா இருந்தாலும் உங்களுக்கு இப்ப ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிட்ட ஈச்சி. பேர்வலையில ஈகிற யார் சரி என்றால் ஸோ பேர்வெளியில் ஈகிற கேர்ள்ஸ் வந்து பார்த்து பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பா நீங்க வீட்டில் இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு டைம் உண்டு. அப்படின்னா வீட்டில் நார்மலாக சும்மிக்கிறது எல்லாமே சும்மிக்கிற டைமில் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி என்ன சரி லேர்ன் பண்ணலும். ஸோ நிறைய கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சரியான முறையில் இல்லைன்னு சொல்லி ஆளுக்கு கவலைப்படுற ஆளுக்கு கேட்கிறேன். ஸோ எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்குறேன், எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கோல ஏலாம் பிகாஸ் வி டோன்ட் நோ ஹவு தே ஆர் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே ஜாயின் ஆகுங்க. ஸோ வேறு வேலையில் தான் ஈக்குது, வேறு எங்கேயும் போதே இல்லை. இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளையிலும் என் கிளாஸஸ் பற்றி சொல்கிறேன்னால ஸோ கிளாஸ் வந்து எப்போ நடக்குது என் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொன்னால் நாங்கள் 7 days கிளாஸ் அதுதான் எங்களோட கிளாஸில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் கொண்டு செல்லணும் வேண்டிக்கிறேன். எல்லா இடத்துலையும் கிளாஸஸ் நடக்கும், ஆனால் 7 days நடக்கிறதில்ல. நான் 7 days கிளாஸ் செய்ய ரீசன் என் ஸ்டாஃபோட சேர்ந்து எனக்கு ஸ்டாஃப் ஒன்றிச்சு அந்த ஸ்டாஃபோட சேர்ந்து நாங்கள் 7 days கிளாஸ் செய்த ரீசன் ஒர்க் போகிற லேடிஸ்க்கும் சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு அந்த ஃபுல் டே மார்னிங் 8 to 5 o'clock ஆகாட்டுமே கிளாஸஸ் நடக்கும். அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு ஜாயின்ட் ஆகலும் எங்களோட லெசன் கிளாஸ் முடிஞ்சதோடு உங்களுக்கு மெஷின் போட்டு உங்களுக்கு மெஷின்ல செய்யக்கூடிய ப்ராக்டிகல் கிளாஸ் செய்யக்கூடிய சான்சஸும் இங்கே இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு 7 daysலையும் ஜாயின்ட் ஆகலும். இண்டிவிஜுவல் கிளாஸ் தான் மோஸ்ட் நடக்கிய. குரூப் கிளாஸ் என்று கூட நான் 5 பிள்ளைக்கு கூட நான் குரூப் கிளாஸ்க்கு சேர்த்துக்கொள்ள 1 day workshop 5 day workshopன்னு சொல்லி அப்படி நான் ஒர்க் ஷாப் வச்சு இந்த ஒரு ஜாப் ஒண்டா செய்ய வேண்டியவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி கோர்சஸ் செஞ்சவங்க ஆஃப்டர் ஸ்கூல்ல இருந்து கோர்சஸ் செஞ்சவங்க. ஆனால் அவங்களுக்கு இதை எப்படி மெயின்டைன் பண்ணி ஒரு பிஸ்னஸா இந்த டெய்லரிங் செய்யறதுக்கு எப்படின்னு அப்போ எல்லா லேடிஸ்க்கும் நான் இதை வாய்ப்புண்டா பயன்படுத்தி கொண்டு சொல்லிய உங்களுக்கு உடுப்பை தச்சு இன்னொருத்தருக்கு குடிக்கிறதே மட்டுமல்ல டெய்லரிங் வேண்டியது உங்களுடைய பொட்டிக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணலும் உங்களுடைய ஃபேஷன் கொண்டு ஸ்டார்ட் பண்ணலும். இது எல்லாத்துக்கும் கூடிய வாய்ப்பு எங்களோட கிளாஸ்ல பேசிக் கிளாஸ், எம்ப்ராய்டரி கிளாஸ், 1 day workshop 5 day workshop, அட்வான்ஸ் ஒர்க்ஷாப், அங்கிருந்து இந்த கர்டன் கிளாஸ். அதான் நான் சொல்லியே டெய்லரிங் வேண்டியது ஒரு உடுப்பு தச்சு முடிச்சது மட்டுமல்ல டெய்லரிங். உங்களுக்கு 4 பேர் வந்தா 4 பேர்ல ஒருத்தருக்கு கர்ட்டனை பழகினால் ஒருத்தருக்கு குர்த்தி பழகினால் ஒருத்தருக்கு கர்டன் செய்யலும் ஒருத்தருக்கு குர்த்தியை செய்யலும். இதெல்லாம் வீட்ல இருந்தே உங்களுக்கு செய்யக்கூடிய கோர்சஸ். அது இல்லாம இன்னும் என்னோட 12 கோர்சஸ் அந்த 12 கோர்சஸுமே உங்களுக்கு
வந்து ஜாயிண்ட் ஆகி செய்யலும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த கோர்சஸை வந்து உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் எவ்ரிதிங் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணினால் உங்களுக்கு எல்லாத்தையும் A to Z பர்ஃபெக்டாக இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயுமே கிடைக்கிற இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் என்ன? நான் என்னோட பர்சனல் நேமில் தான் நிற்க ஹுஸ்னியா அஸ்மத் நாயக். ஓகே, ஸோ அந்த நேம் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்ளையிலும் இப்போ உங்களோட கிளாஸஸ் இந்த ஜேர்னி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சரியா? இந்த ப்ரொஃபஷனல் இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ நீங்கள் இதை ப்ரொஃபஷனலாக தெரிவு செஞ்சு எடுத்துக்கிறேன். இதை தவிர வேற என்ன சரி இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் செஞ்சு கொண்டு போகிறான்? ஓ என்ற வெட்டிங் என்ற கான்செப்டில் மோஸ்ட் இப்போ எங்களோட சிலோன் அவுட் கண்ட்ரில எல்லாம் வெட்டிங்ஸ்க்கு தேவையான ஃபாத்தியாகளுக்கு செய்கிற ஃபாத்தியா பாக்ஸஸ், வெட்டிங் பாக்ஸஸ், நிக்கா பாக்ஸஸ், இந்த பாக்ஸஸ் எல்லாம் நாங்கள் செஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமர் வைஸாக நாங்கள் அவங்களுக்கு தேவையான டிசைன் தந்தண்டால் அதை செய்தோம். அதோடய சேர்த்து எங்களோட உங்களுக்கு வேங்கி என்றால் எங்கள்கிட்ட வேங்கியலும் இல்லை உங்களுக்கு ரெண்ட்டுக்கு எடுக்கணுமென்றால் அந்த ஃபெசிலிட்டிஸும் எங்கள் டீச்சர் இன்ஷால்லா நான் உங்களுக்கு முன்னு காட்டிய நென்த்தின் ஐட்டம் அதை செய்கிற மெட்டீரியல்ஸ் எப்படி அந்த வுட்டாலே வுட் மெட்டீரியலில் நாங்கள் ட்ரேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகினோம். நாங்கள் ஷார்ட் அண்ட் சொல்லினா நாங்கள் ட்ரேஸ் அண்டு சொல்லிய வெட்டிங் கிஃப்ட் ட்ரேஸ் தான் சொல்லி அந்த ட்ரேஸ் செய்து அதோடய எங்களோட கிளாஸ் மட்டுமல்ல நடக்கியது. எங்களோட கிளாஸ் இல்லாமல் ஏன்னா அந்த வெட்டிங் என்ற கான்செப்டில் எங்களோட நான் ஒரு கேர்ள் ஒன்று வந்து அவட வெட்டிங் என்று சொல்லி அவட வெட்டினுக்கு தேவையான அனைத்து உடுப்புல இருந்து அவக்கு ஸ்டார்ட் ஆனால் நான் சொன்னவன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபாத்தியால இருந்து அந்த ஃபாத்தியால இருந்து ஸ்டார்ட் ஆனண்டால் அவட ஃபாத்தியா பாக்ஸஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அவட வெட்டிங் ட்ரெஸ் அது கஸ்டமைஸ் பண்ணியேன். அப்போ வெட்டிங் ஃப்ராக்ஸ் நான் டிசைன் பண்ணியேன். அப்போ அந்த வெட்டிங் ஃப்ராக்ஸ் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொள்ளையிலும் நாங்கள் அதை ஒரு பேக்கேஜாக எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் அவங்களோட பட்ஜெட்டும் டீச்சுமே எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் இது வேணும். ஏன்னா மிச்சம் பேரு காசு அவங்ககிட்ட ஒரு புதிய உடுப்போண்டு உடுப்போணும் அவங்களோட பிக் டேல. இப்போ நான் சொல்ற லெஹங்காஸ்ல இருந்து உங்களுக்கு லெஹங்காஸ், அங்க இந்த வெட்டிங் ஃப்ராக், வெட்டிங் சாரியில இருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி எடுத்துக்கலும். அந்த வெட்டிங்கோட முடியுதில்லை எங்கிட்ட. அந்த வெட்டிங் முடிஞ்சதோட உங்களுக்கு பேபி எண்டியே பேபி என்ற போல பேபிக்கு தேவையான காட் ஷீட் செட், பேபி பெட் செட் அதெல்லாம் எங்கட இன்க்ளூட் ஆகி போதும் லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு அந்த மாதிரி தான் டீச்சிங்ல தொடங்கி. ஸோ நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி வெட்டிங் தேவையான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி பட்ஜெட் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்லியில் செஞ்சுக்கணும் போகிறேன் பிளான். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நான் சொல்லியது வெட்டினுக்கு ஃபாத்தியால் இது ஸ்டார்ட் ஆகி உங்களோட பேபி வரக்காட்டும் நீங்கள் எங்களுக்கிட்டே வரப்போல உங்களுக்கு எங்களோட ஸ்பெஷல் பெஸ்ட் ஆஃபர் ஒன்று இச்சு. அது எங்க ஏண்டால் பேசிக்லி இது நீங்க எங்கட கிளையண்ட் அந்த கிளையண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொள்ளையிலும். மிச்சம் பேர் செஞ்சு மிச்சம் அங்கிருந்து நாங்க பேக்கிங் நான் சொல்லியேன் எங்கள்கிட்ட பாக்ஸஸ் எடுத்தால் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியேன். இது ஒரு நட்ஸ் போடிய பாக்ஸ் உண்டு. இந்த பாக்ஸஸ் எடுக்கியது மட்டுமல்ல, நீங்க எங்கள்கிட்ட பாக்ஸஸ் எடுத்தால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் ஃப்ரீ. அதான் எங்களோட ஆஃபர். நீங்க இந்த பாக்ஸஸ் ஒரு இடத்தால் எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொடுத்து பேக் பண்ணதுக்கு ஒரு சார்ஜஸ் கொடுக்கணும். கொஞ்சம் பசந்தா பேக் பண்ணது நாங்க நான் உங்களுக்கு இன்ஷால் போட்டோஸ் காட்டியே நாங்க பேக் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு அது ஃப்ரீயா. அப்ப பாய்ஸ் உங்களுக்கா வண்டி தான் இது. உங்களுக்கு பாக்ஸஸ் மட்டும் தான் போற அச்சுமாலி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு செலவு இல்ல. அந்த செலவு எங்கட கணக்கில் எங்கட கஸ்டமர்ஸ்க்கு நாங்க குடிக்கிய ஒரு இதுல அப்படினா நார்மலா வேற டிசைன்ஸ் எல்லாம் மிச்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கஸ்டமர் டிசைன்ஸும் பண்ணி எடுக்கலும். ஏண்டா இந்த சைஸ்ல கேக்கிய அதே போல கஸ்டமர் கேக்கிய இல்ல எனக்கு இதை விட குவாண்டிட்டி கூடின ஒன்று வேணும், அந்த குவாண்டிட்டிக்கும் நாங்க செஞ்சு குடிக்கிய. இது ஜஸ்ட் சாம்பிள் டிசைன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அப்போ இந்த திங்ஸ் தான் வேணும்னு சொன்னால் அதை நீங்கள் போட்டுருண்ணா போடிய அப்போ லிஸ்ட் ஒன்று வாட்ஸ்அப் பண்ணால் அவங்க வந்து அவங்களுக்கு ஓகே. இது இப்போ அதே நீங்கள் உங்கள்கிட்ட சாக்லேட்டோ இந்த ஃப்ரூட் ஐஸ் எல்லாம் மீச்சன்டிஷன் என்றால் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை கொள்ளான் தாங்கோ. ஸோ எனிவே தேங்க்யூ வெரி மச் உங்களோட டைமுக்கு கைஸ். உங்களோட என்ன சரி ஸ்பெஷல் வெட்டிங் என்ன சரி இருக்கிறேன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த திங்ஸ் அண்ட் கிளாஸை பற்றி மறக்க வேணாம். நிறைய பேர் கேட்குற தெரியுமா, நிறைய பேர் கேட்குற அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான கிளாஸ் சஜஸ்ட் பண்ண சொல்லி.
ஸோ அதுக்காக வேண்டி வேலையில் அது மூரில் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ்லேருந்து பெனிஃபிட்ஸ் எடுங்க. அண்ட் இவங்களை கண்டாக்ட் பண்ணி ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு குட் மெசேஜ் கேர்ள்ஸுக்கு. லிட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ கேன் டூ எவ்ரிதிங். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை ஒன்றுக்கும். சரியா? சில விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணால் உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து தொடங்கிடும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் டைம் அண்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட்.